கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படி வார்த்தை வருகிறது? அவர் வார்த்தையை கொண்டு நம்ம உள்ளத்தில் எப்படி விதைத்து நம்மளை வழிநடத்துகிறார்? இப்படி சில விதமான காரியத்திலே இந்த தொடர் போதனையில் நம்ம கற்றுக்கொண்டு வருவோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் இல்லைவா? கர்த்தரை வழி நடத்ததை நாம் அறிய வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகள் சிறு வயசில் இருக்கோ, நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை படிக்க வச்சு அதெல்லாம் செய்யும்போது தெரியாது. ஆனால் ஒரு காலம் கட்ட வரும்போது நம்முடைய சூழ்நிலையில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. எப்படி அப்பா எப்படி சம்பாதிக்கிறாங்க, அம்மா எப்படி சம்பாதிக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்மளை எப்படி அப்பா நமக்கு படிக்க வச்சாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதைத்தான் அது எப்படி எப்படி இருந்தோம், ஆனால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி நாவை எப்படி எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தில் நம்ம தகப்பன் எப்படி நம்மளை வைத்தார், நமக்குள்ளே எப்படி ஒரு உறவாடல் இருந்துச்சு, பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க, எப்படிலாம் செஞ்சாங்கன்னு அதுக்கப்புறம் தெரியும். அதே போல் நம்முடைய தேவனும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த தொடர் போதனையில் நான் உங்களுக்கு கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இப்போ நீங்கள் அவர்கிட்ட தினமும் இந்த வார்த்தையை பேசுகிறீங்க, தினமும் வார்த்தையை விதைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குறேன், நான் எந்த அளவுக்கு கர்த்தரை வாசனத்தை எடுத்து தியானிக்கிறேன். இப்படி நீங்கள் சில காரியங்களை செஞ்சால் தான் அதில் பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா நீங்கள் இன்னும் சிறு பிள்ளையாக தான் இருக்கீங்க அர்த்தம். இன்னும் நீங்கள் முதிர் வயது நீங்கள் போகணும் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வரணும். கிறிஸ்துவை நீங்கள் அறியாத பட்சத்தில் நீங்கள் எதுவுமே மிராக்கிள் நடக்காது. உங்களுக்குள்ள வாழ்க்கையில் முன்னேற்றத்த முடியாது. கிறிஸ்துவை அறிந்தால்தான் முன்னேற முடியும். பாருங்கள், நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னத்தை போட்டு பாருங்கள், அப்படியே வாழ்க்கையில் போனோமா வாங்கினோமா அப்படியே கஷ்டத்திலேயே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறையா இருக்காங்க கஷ்டத்தில். ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னுடைய இளைப்பாறுதலை பண்ணுகிற தேவன் உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். உன் பாரத்தையெல்லாம் என் மீது வைத்து விடு, நீ இளைப்பாரு அப்படிங்கிறாரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ உண்டாக்குனேன், நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி மகிழ்கிறது பாருங்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபு களிப்புக்கும் இஸ்ரவேல் மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் ரட்சிப்பு நமக்கு கொடுக்கிறார். எப்படி அந்த மக்களுக்கு எப்படி ரட்சிப்பு கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது அவங்க எப்படிலாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அதெல்லாம் அந்த இதில் காட்டுது. அவங்க திரும்பும்போது யாக்கோப்புக்கு எப்படி அந்த களிப்பு உண்டாகும் போது இஸ்ரவேலுகளுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது என்ன சொல்லாங்க, எப்படி ரட்சிப்பை நான் உனக்கு உண்டு பண்ணினனோ, உன்னை நான் தேர்ந்தெடுத்தனோ, உனக்கு எத்தனையோ நீ சூழ்நிலையில் இருந்தால். இந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், ஒரே கம்ப்ளைண்ட் தான், எனக்கு அது இல்லை இது இல்லை இப்படியே கம்ப்ளைண்ட் தான். பாருங்கள், நம்முடைய மக்களும் பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்த உடனே அவங்க ஒரு கொஞ்சம் படிப்பு முடிஞ்ச உடனே தாய் தப்பனை சில பிள்ளைகள் குறை சொல்ல ஆரம்பிங்க. என்ன தாய் தப்பன், எனக்கு என்ன படிக்க வச்சாங்க, அப்படி ஒன்று நான் ஒன்றும் படிக்கலை இப்படி சொல்லி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி குறை சொல்லுது, தாய் தப்பனை குறை சொல்லுது, சித்தப்பா பெரியப்பா குறை, இப்படி சொந்த பந்தங்களே குறை. ஆனால் அவங்க முன்னேறதே கிடையாது. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு அடி எடுத்து வச்சு இல்லை அவங்களால எனக்கு என்ன அளவுக்கு என்னால் முடிஞ்சிச்சு, எனவே நான் என்னுடைய முயற்சியில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. இப்போ போன ஜென்ரேஷனில் உள்ள சில தாய் தப்பங்கள் படிச்சிருப்பாங்க, சிலவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்தால பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் அவங்களே குறைச்சல இந்த பிளேமிங் என்னைக்கு ஒரு மனிதன் விடுகிறானோ தன்னுடைய குறைகளை மற்றவங்கள் மேல் போடாது, அதான் பிளேமிங் இல்லையா? நம்மகிட்ட இருக்க குறையை காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மற்றவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, நான் தான் கரெக்ட் அப்படிங்க. இது நல்லா புரிஞ்சுக்காங்க. பிளேமிங், அதாவது யாராட்டும் உங்களுக்கு பிளேம் பண்ணுறாங்கன்னா, குறை சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட குறை இருக்குன்னு தான் முதல்ல நீங்கள் நினைக்கணும். ஏனென்றால் அவங்க அதை கொண்டு வரது கிடையாது, அவங்க அதை மறைக்க பார்க்குறாங்க. இப்படி தான் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இல்லை எங்கிட்ட தான் நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், 10 கற்பனையில் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்னு சொல்லி அவங்க தன்னைத்தானே மெச்சுக்கிடுது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை. எப்படி தேவனை அறிஞ்சு கொள்ளணும் வாங்கணும் அப்படி இல்லை. ஆனால் சேர்ந்து நான் உன்னை ரட்சித்தேன், ஆனால் உனக்கு பாரு எப்படி மகிழ்ச்சி உண்டாக்குறேன். இஸ்ரேல் மக்கள் அவங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து எப்படி மகிழ்ச்சியை உண்டாக்குனார் என்றால் தேவனை அவர்கள் அறிந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுடைய மோசே எழும்பி எங்களுடைய தாத்தா வணங்கப்பட்ட அந்த தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஒருத்தன் எழும்பினான். அதுக்கப்புறம் தான் அவங்க மக்களுக்கு விடுதலை கிடச்சி. யாரோ ஒருத்தர் எழும்பணும், ஏதாவது சொல்லணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழும்பணும்.
அப்படின்னா தான் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அப்படியே சோர்ந்துட்டே இருந்தோம்னா, தூங்கிட்டே இருந்தோம்னா குடும்பம் ஒன்றும் உருப்படாது. ஆகையால் நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை, நமக்குள்ளே இருக்கிற அந்த வித்து, நமக்குள்ளே இருக்கிற தாளந்து, அதை நீங்கள் எடுக்கும் பொழுது தான் அது பெரிய அளவில் நீங்கள் மாற்றுதலை கொண்டு போகணும். அப்பொழுது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். அதான் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எப்பொழுது நீங்கள் அறிந்த பொழுதுதான். அது எப்படி ரட்சிப்பு உண்டானது, எப்படி கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்தால்தான் அது உண்டாகும் என்று அவர் சொல்லி உங்களை வழிநடத்துகிறார். இப்படித்தான் அவர் சொல்லி உங்களுக்கு வழி நடத்துகிறார். நீங்கள் சில நேரத்தில் இப்படி இருக்கலாம், நான் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு. முற்போக்கு உள்ளவங்க அவங்க தகுதிக்கு தகுந்தாலும் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அவங்க உங்களால் அவங்க ஏண்ட அளவுக்கு உங்களுக்கு படிக்க வச்சாங்க. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய எப்படி படிக்க வைக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். அதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் அதுக்கு உகந்துணை. மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ளேம் பண்ணாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி கீழே போயிடும். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லக்கே நேரத்தை வேஸ்ட் பண்ணிங்க. அந்த நேரத்துக்கு பதிலாக நீங்கள் எதாட்டு கற்றுக்கலாம். நீங்கள் எங்கேயாட்டு நீங்கள் மற்ற கோர்ஸ் படிக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் வேலை செய்யலாம், பணம் வர்றதுக்கான காரியம் செய்யலாம், படிக்கிறதுக்கான காரியம். இப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு குறை சொல்றதுக்கு நீங்கள் இதுக்கு நேரம் செலவு பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். வருகிற சன்னதியும் அதிகமாக பிரகாசமாக மாறும். எப்படி என்றால், கிறிஸ்துவை அறிந்து அதை லட்சிப்பு என்பது என்ன நீங்கள் அறியும் பொழுது இதெல்லாம் பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்படி தான் தேவன் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினார். கிறிஸ்துவை அறிந்தவரை தான். அதேபோல் நீங்கள் அறிய வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். இப்படி தான் அவர் உங்களுடைய வார்த்தையை சொல்லி அவர் வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.